வேள்பாரி பகுதி 85 இரண்டாம் பாதி. உயிரோடு மிஞ்சிய வேட்டுவன்பாறை வீரர்கள் வளையத்துக்குள் ஒன்று கூடினர். ஊர்தோறும் தீக்களியை தாளி நிறைய சேகரித்து வைத்திருப்பது பரம்பின் வழக்கம். இடது தோளிலும் காலிலுமாக 2 அம்புகள் தைத்த நிலையிலும் இயங்கக்கூடிய திறனோடு இருந்தான் சோமக்கிழவன். அவன்தான் தீக்களியை நீர் விட்டு பிசைந்து எஞ்சியிருக்கும் 8 வீரர்களின் உடலில் பூசினான். தீ நன்றாக பற்றி நாலாபுறமும் சீறி எறிவது வரை அவர்கள் காத்திருந்தனர். யார் யார் எந்த திசையின் வழியே வெளியேறி சென்று தாக்க வேண்டும் என வழி காட்டினான் நீலன். வேந்தர் படை அடுத்து என்ன செய்வது என்று முடிவெடுக்க முடியாமல் நின்றபோது நெருப்பை பிளந்து கொண்டு பரம்பு வீரர்கள் வெளிப்பட்டனர். 2 கைகளிலும் 2 வாட்களை ஏந்தியபடி படைக்குள் தாவிய அவர்கள் மின்னல் வேகத்தில் சிக்கியவர்களையெல்லாம் வெட்டி சரித்துவிட்டு மீண்டும் நெருப்புக்குள் புகுந்து மறைந்தனர். நடுங்கி போனது வேந்தர் படை. நெருப்பை பிளந்து எதிரிகள் வெளியேறி வந்து தாக்குதல் தொடுக்கின்றனர் என்பதை யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. 2 வாட்களோடு வெளிவந்த நீலன் கன நேரத்தில் 10க்கும் மேற்பட்டோரை சீவி எறிந்துவிட்டு மீண்டும் தீக்குள் புகுந்தான். வீரர்களின் பேரோலத்தை கேட்டு ஓடி வந்தான் கருங்கை வாணன். நெருப்புக்குள் இருந்து வெளியேறி வந்து தாக்குதல் நடத்திவிட்டு மீண்டும் உள்ளே போய்விடுகின்றனர் என்று மற்ற வீரர்கள் தெரிவித்தனர். மிரண்டு போய் பார்த்தான் கருங்கை வாணன். எல்லா திசைகளிலும் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. உள்ளே போனவன் எந்த வழியில் போனான் என கேட்டான் கருங்கை வாணன். உடனிருந்த வீரர்கள் அவன் தாக்குதல் நடத்தி திரும்பிய இடத்தை காண்பித்தனர். மனிதன் நுழைந்து வெளியேறும் அளவுக்கு அந்த இடத்தில் நெருப்பு சிரித்து எரிகிறதா என சற்றே உற்று பார்த்தான் கருங்கை வாணன். ஆனால் ஆள் உயரத்திற்கு மேலாக நெருப்பின் கீற்றுகள் மேலெழுந்து கொண்டிருந்தன. இதற்குள் இருந்து எப்படி வெளிவந்து மீண்டும் உள்ளே போக முடியும் என்பது புரியாத குழப்பத்தில் மிரண்டு நின்றான் கருங்கை வாணன். தாக்குதல் நடத்திவிட்டு வீரர்கள் உள்ளே வந்ததும் அவர்கள் வந்த நெருப்பின் தடத்துக்குள் ஏற்கனவே ஆயத்த நிலையில் இருந்த வீரர்கள் மிளகு குடுவையை உருட்டிவிட்டனர். குடுவையில் தீப்பொறி பட்டவுடன் சூடேறும். கன நேரத்தில் பெரும் சத்தத்தோடு வெடிக்கும். வெடிப்புற்ற கணம் மேலே கிடக்கும் கட்டைகளையே தூக்கி வீசும். நெருப்பு கங்குகள் எல்லா பக்கங்களிலும் தெறிக்கும். நீலன் நெருப்புக்குள் நுழைந்த இடத்தை கருங்கை வாணன் உற்று பார்த்தபோதுதான் மிளகு குடுவை வெடித்து சிதறியது. முகமெல்லாம் கங்கு துளிகள் தெறித்து விழ துடிதுடித்து போனான் கருங்கை வாணன். உடனடியாக கருங்கை வாணனுக்கு மற்றவர்கள் உதவி கொண்டிருந்த போது சற்று தொலைவில் நெருப்புக்குள் இருந்து வெளிவந்த வீரன் ஒருவன் 2 வாள்களை கொண்டு வெட்டி சரித்துவிட்டு மீண்டும் நெருப்புக்குள் நுழைந்தான். வேந்தர் படை உறைந்து நின்றது. எதிரிகள் தாக்குதலை எந்த திசையிலிருந்து எப்படி நடத்துகின்றனர் என்பது புரியாத புதிராக இருந்தது. வடக்கு பக்கத்தில் நெருப்பை பிளந்து வெளியேறும் மனிதர்களை கண்டவுடன் துடிச்சாத்தன் செயலற்று நின்றான். வெளியேறியவர்களின் வாள் வீச்சில் குருதி பொங்கி தெரித்தது. நெருப்பின் சீற்றத்தினூடே குருதியை குடித்தபடி வாட்கள் மீண்டும் தீப்பிழம்புக்குள் நுழைந்து மறைந்தன. மனித முயற்சிக்கு அப்பாற்பட்ட செயலை பரம்பு வீரர்கள் செய்து கொண்டிருக்கின்றனர். இனியும் தாம் இங்கு இருப்பது எந்த வகையிலும் நல்லதல்ல என சிந்தித்த துடிச்சாத்தன் கருங்கை வாணனை நோக்கி விரைந்தான். வீரர்கள் சுற்றி நிற்க நெருப்பை விட்டு மிகவும் தள்ளி பாறை ஒன்றின் மேல் கருங்கை வாணன் அமர்ந்திருந்தான். அவனது முகத்தை துணி கொண்டு மூடி இளைப்பாற செய்து கொண்டிருந்தனர். தாக்குதல் நடத்திவிட்டு உள்ளே வரும் வீரர்களின் உடலில் தீக்களி காய்ந்தோ உதிர்ந்தோ போயிருந்தால் மீண்டும் தீக்களியை பூசி தாக்குதலுக்கு ஆயத்தம் செய்யும் வேலையை செய்து கொண்டிருந்தான் சோமக்கிழவன். நீலன், புங்கன், மேலும் 2 என 4 பேர்தான் தீக்களி பூசி 2 வாட்கள் ஏந்தி எதிரிகளை வெட்டி சாய்த்து கொண்டிருந்தனர். மற்ற 3 மிளகு குடுவையை நெருப்புக்குள் இங்கும் அங்குமாக வீசி எறிந்து கொண்டிருந்தனர். என்ன நடக்கிறது என எதிரிகள் அறியும் முன் பரம்பு வீரர்கள் 4 5 முறைக்கும் மேலே சென்று தாக்கிவிட்டு மீண்டும் நெருப்புக்குள் திரும்பியிருந்தனர். ஒவ்வொரு வீரனும் 10க்கும் மேற்பட்டோரை வெட்டி சாய்த்திருந்தான். நீலனின் தாக்குதலில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட வீரர்கள் சாய்ந்திருப்பர். நெருப்பெங்கும் வடியும் குருதியோடு வாளை சூடாக்கி கொண்டே இருந்தனர் பரம்பு வீரர்கள். முகமெல்லாம் மிளகு பொறி பட்டு சுட்டு கருகிய போது துடித்து கத்தினான் கருங்கை வாணன். ஆனாலும் அவனது இலக்கை விட்டு திரும்பிச் செல்ல அவன் ஆயத்தமாக இல்லை. நெருப்பின் வட்டத்துக்குள் இருந்து எப்படி இவர்கள் வெளிவருகின்றனர், நெருப்பின் சூட்டை இவர்கள் எப்படி தாக்கு பிடிக்கின்றனர் என எதுவும் புரியவில்லை. வேந்தர் படை வீரர்கள் வெடித்து சிதறும் நெருப்பின் பொறி கண்டு அஞ்சி இருளுக்குள் பதுங்கினர். ஆனாலும் நெருப்பை விட்டு அகலாமல் நில்லுங்கள் என்று வீரர்களை நோக்கி மீண்டும் மீண்டும் கத்தினான் கருங்கை வாணன். வள்ளிக்கானத்தில் நாக சம்பங்கியின் தேல் போல் கொட்டி உள்ளிறங்கி கொண்டிருந்தது. துடியும் முழவும் பறையும் அடர் காட்டை உலுக்கின. பெண்கள் களி வெறி கொண்டு ஆடினர். கூக்குரலினூடே இருளை கிழித்து பெண்கள் ஆடிக்கொண்டிருந்த போது நெருப்பை பிளந்து வாளேந்தி ஆடிக்கொண்டிருந்தனர் ஆண்கள்.
இருவிதமான ஓசைகள் காரமலையின் இரு இடங்களிலிருந்தும் வெளிவந்து கொண்டிருந்தன. கலங்கி போய் வந்த துடிச்சாத்தனிடம் நம்பிக்கை கொடுத்து தாக்குதலுக்கான வழிமுறைகளை பற்றி பேசினான் கருங்கைவாணன். பரம்பு வீரர்கள் நடத்தும் இந்த தாக்குதலால் சிலர்தான் வெட்டுப்பட்டு சாகின்றனர். ஆனால் மனித முயற்சிக்கு அப்பாற்பட்ட அவர்களின் இந்த செயலால் வீரர்கள் எல்லாம் நம்பிக்கை இழந்து மிரண்டு நிற்கின்றனர். பரம்பினரை ஒன்றும் செய்ய முடியாது, தீயின் தேவதை அவர்கள் பக்கம் நிற்கிறாள் என வீரர்கள் கருதுவதாகவும் வேந்தர் படை விரைவில் இந்த இடம் விட்டு நகர்வது நல்லது எனவும் துடிச்சாத்தன் கூறினான். முகத்தில் நெருப்பு பொறி பட்டபோது கூட இப்படி கத்தவில்லை. இப்பொழுது கத்தினான் கருங்கைவாணன். நான் வந்த வேலையை முடிக்காமல் திரும்பினால் மூவேந்தர்களின் பெரும் படைக்கு தலைமை தாங்கும் தகுதியை இழந்தவனாவேன். எனது உயிரே போனாலும் வெற்றி கொள்ளாமல் இந்த இடம் விட்டு திரும்ப மாட்டேன் என நரம்பு புடைக்க கத்தினான் கருங்கைவாணன். எதிரிகளை கண்டு அஞ்சாதீர்கள், அவர்களும் நம்மை போல மனிதர்கள்தான். நெருப்புக்குள் நீண்ட நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. விரைவில் வெளிவந்துதான் தீர வேண்டும். அந்த கணத்துக்காக காத்திருப்போம். உரிய நேரத்தில் ஒன்றுபட்டு தாக்குதல் தொடுத்தால் அவர்களை வீழ்த்திவிட முடியும் என்று பாறையின் மீது நின்று முழங்கினான் கருங்கைவாணன். கட்டைகள் வெடித்து நெருப்பு பொறிகள் எங்கும் சிதறி கொண்டிருந்தன. வீரர்களே, நெருப்பை விட்டு மிகவும் தள்ளி நில்லுங்கள். அவர்கள் எவ்விடம் வெளியில் வருகிறார்களோ அவ்விடம் அம்பு எய்தி தாக்குங்கள். வாளால் தாக்க முயலாதீர்கள் என்று வடப்புறமாக கத்திவிட்டு தென்புறம் திரும்பினான் கருங்கைவாணன். கண்ணிமைக்கும் நேரத்தில் வெளியில் வந்து மூவரின் தலைகளை சீவி எறிந்துவிட்டு மீண்டும் நெருப்புக்குள் நுழைந்தான் நீலன். நெருப்பை கிழித்து வெளிவரும் கணத்திலிருந்து இந்த காட்சியை பார்த்தான் கருங்கைவாணன். தீச்சுடரே நீண்டு வந்து தலைகளை சீவி செல்வது போல இருந்தது. நீலனை நன்கு அடையாளம் தெரிந்த இருவரும் எந்நேரமும் கருங்கைவாணனின் அருகிலேயே இருந்தனர். பெருவட்டத்தில் நிலை கொண்டு எரிந்த நெருப்பில் இருந்து எந்த திசையிலும் வெளியேறி தாக்கிக் கொண்டே இருந்தனர். கருங்கைவாணன் அந்த வட்டம் முழுவதும் சுற்றியபடியே வீரர்களிடம் நம்பிக்கையூட்டினான். ஆனால் அவன் உருவாக்கும் நம்பிக்கைகள் நெருப்பை பிளக்கும் மனிதர்களால் கன நேரத்தில் எரியூட்டப்பட்டன. ஆனாலும் விடாது முயன்றபடி அங்கும் இங்குமாக ஓடினான் கருங்கைவாணன். நெருப்புக்குள் மூங்கில் கட்டைகள் வெடிப்புற்று தெரித்தபோது தெரிக்கும் நெருப்பு கொப்புளங்களுக்குள்ளிருந்து வெளிவந்தான் நீலன். அவன் எதிரில் வாளேந்திய கையை உயர்த்தினான் துடிச்சாத்தன். நீலனின் வாழ்வீச்சின் வேகம் துடிச்சாத்தனின் கழுத்தில் குறுக்கிட்டு இறங்கியது. தெரித்த குருதி மண்ணில் விழும் முன் நெருப்பை பிளந்து அந்த பக்கத்தை அடைந்தான் நீலன். உருண்டு வந்த துடிச்சாத்தனின் தலை கருங்கைவாணனின் காலில் வந்து முட்டி நின்றது. ஒரு கணம் அப்படியே உறைந்து நின்றான் கருங்கைவாணன். அருகில் இருந்தவன் சொன்னான், தாக்கிச் சென்றது நீலன் என்று. எந்த திசையிலிருந்தெல்லாம் பரம்பினர் வெளிவருகிறார்களோ அந்த திசையிலெல்லாம் வேந்தர் படையினர் விலகியிருந்து அம்பு எய்தனர். நெருப்பை பிளந்து வெளியேறியவர்களின் உடல்களில் அம்புகள் தைக்கத் தொடங்கின. உள்ளிருந்து தாக்குதல் தொடுத்தவர்கள் ஒருவர் பின் ஒருவராக விழத் தொடங்கினர். ஆனாலும் நீலனின் வேகம் குறையவே இல்லை. நெருப்புக்கு வெளியே இருந்து தாக்குதல் தொடுப்பவர்கள் மிகவும் விலகி நிற்கிறார்கள் என அறிந்து அதற்கு ஏற்ப தாக்குதல் திட்டத்தை மாற்றுங்கள் என நீலன் சொன்னபோது புங்கன் ஈட்டியால் குத்தப்பட்டு நெருப்புக்குள் இருந்து வெளிவர முடியாமல் சாய்ந்தான். எது கண்டும் கலங்கும் நிலையில் நீலன் இல்லை. அவனோடு எஞ்சிய வீரர்கள் இருவர் மட்டுமே. அவர்களுக்கும் தீக்களியை பூசிக்கொண்டிருந்தான் சோமக்கிழவன். நெருப்புக்கு அப்பால் எந்த திசையில் சென்று தாக்கலாம் என நெருப்பின் கீற்றுகளை நீலன் பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் காற்று அதிர கேட்டது காரிக்கொம்பின் ஓசை. ஒரு கணம் மனதுக்குள் மின்னல் வெட்டியதைப் போல மகிழ்ச்சி பூத்தது. இரண்டாம் குன்றுக்கு அப்பால் வரும்போதே வேட்டூர் பழையன் காரிக்கொம்பை ஊதச் சொல்லிவிட்டான். நாங்கள் அருகில் வந்துவிட்டோம் என்று சொல்வதற்கான ஓசை அது. காரிக்கொம்பின் ஓசை கேட்ட கணம் உற்சாகம் பீரிட வெறி கொண்டபடி நெருப்பை பிளந்து கொண்டு வெளிவந்தான் நீலன். நெருப்பை விட்டு விலகி நின்றிருந்த எதிரிகளின் மீது 3 ஈட்டிகளை எறிந்துவிட்டு மீண்டும் நெருப்புக்குள் நுழைந்தான். அவனது வருகையை எல்லா திசைகளிலும் எதிர்பார்த்திருந்த கருங்கைவாணன் கண்ணெதிரே வந்து திரும்பும் நீலனை பார்த்தவுடன் தனது கை நரம்பே அருந்து கொண்டு போவதைப் போல வீசினான் ஈட்டியை. நெருப்புக்குள் நுழைந்த நீலனின் வலது பின்னங்கால் தொடையில் இறங்கியது ஈட்டி. நெருப்போடு சாய்ந்தான் நீலன். அவனை வெளியே இழுங்கள் என கத்தியபடி அருகில் ஓடி வந்தான் கருங்கைவாணன். 2 குன்றுகளுக்கு அப்பாலிருந்து எரியும் நெருப்பை பார்த்தபடி என்ன நடக்கிறது என புரிந்து கொள்ள முடியாமல் பதற்றத்தோடு குதிரையை விரட்டி வந்தான் வேட்டூர் பழையன். அவனோடு படையணி வீரர்கள் அனைவரும் படு ஆவேசத்தோடு வந்து கொண்டிருந்தனர். காரிக்கொம்பை விடாமல் ஊது என சத்தம் போட்டபடியே குதிரையை விரட்டினான் வேட்டூர் பழையன். 2 குன்றுகளையும் தாண்டி வேட்டுவன் பாறைக்குள் நுழையும் போது கிழக்கின் ஒளி கீற்று மெல்ல மேலெழுந்து கொண்டிருந்தது. தீயின் நாக்குகள் இங்கும் அங்குமாக எரிந்து கொண்டிருந்தன. மனிதர்கள் யாரும் உயிருடன் இருப்பது போல் தெரியவில்லை. நீலன், புங்கன்,
என ஒவ்வொரு பெயராக சொல்லி கத்தியபடி எங்கும் ஓடினான் வேட்டூர் பழையன். வீரர்கள் 4 திசைகளிலும் தேடி தவித்தனர். நெருப்பு கட்டைகளுக்கு நடுவே கரிக்கட்டைகளாக சிலர் கிடந்தனர். இரு பக்கங்களிலும் குருதியில் மிதந்தபடி எண்ணற்ற உடல்கள் கிடந்தன. குன்றின் சரிவு முழுக்க வேந்தர் படை வீரர்கள் மாண்டு கிடந்தனர். ஒருவன் சத்தம் போட்டு வேட்டூர் பழையனை அழைத்தான். அவன் இருக்கும் இடத்தை நோக்கி ஓடினான் வேட்டூர் பழையன். வீட்டின் மண் சுவர் ஓரம் குற்றுயிராய் கிடந்தான் சோமகிழவன். பழையனை பார்த்ததும் கீழ்ப்புறமாக கையை நீட்டி, அவர்கள் நீலனை கொண்டு செல்கின்றனர் என்றான் சோமகிழவன். கிழக்கு திசையில் நீலனின் குடில் இருந்த முனைப்பகுதிக்கு வந்து பதற்றத்தோடு பார்த்தான் வேட்டூர் பழையன். காலை கதிரவன் மேலெழுந்து கொண்டிருந்தான். வேட்டுவன் பாறையின் அடிவாரத்திலிருந்து வேந்தர் படை வீரர்கள் குதிரைகளில் புறப்பட்டனர். முன்னால் போய்க் கொண்டிருந்த தேரில் கிடத்தப்பட்டிருந்த நீலன் பெரும் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தான். அந்த தேரின் முன் நிலையில் நின்று கொண்டிருந்த கருங்கைவாணன் உடலெல்லாம் குருதி கொட்ட, முகமெல்லாம் மகிழ்வு பூக்க ஆவேச குரல் எழுப்பியபடி தேரை செலுத்தினான். பகுதி 85 முற்றும். அன்பன் சண்முகசுந்தரம்.